ஓடுற வண்டியில தூங்குறது நல்ல விஷயம் இல்ல. சொல்லு வினீத். லீலா ஹெல்ப் மீ. லீலா லீலா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்ன சொல்ற வினீத்? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? லீலா அவங்க என்ன கொன்றுவாங்க போல இருக்கு. லீலா யார் உன்னை கொல்ல போறாங்க? நீ யார பத்தி சொல்ற? லீலா ஐ திங்க் இனிமே லைஃப்ல உன்னை எப்பவுமே மீட் பண்ண முடியாது போல இருக்கு. வினீத் ரொம்ப வளராத. நீ இப்ப எங்க இருக்க? உன் லொகேஷனை சொல்லு. நான் செபஸ்டியன் ரோட்ல தான் இருக்கேன், பழைய போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல. வினீத் ஒரு வேலை செய், நீ அங்கேயே நில்லு, நான் டாக்ஸி எடுத்துட்டு உன்னை பிக்கப் பண்ண வரேன். ஹலோ லீலா. ஹலோ வினீத், உனக்கு கேக்குதா? இந்த போன் வேற. ஹலோ லீலா. இந்த போன் வேற கட் ஆயிடுச்சு. அட கடவுளே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்ன என் வீடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துரு ப்ளீஸ். ஹலோ சிஐடி பியூரோ. ஹலோ மேம். மேம் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மேம் இப்ப என் புருஷன் ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரு. என்ன சார்? உங்க ஹஸ்பண்ட்க்கு என்னாச்சு? மேம் அவரோட உயிருக்கு ஆபத்து. யாரோ அவரை கொல்ல ட்ரை பண்றாங்க போல. ப்ளீஸ் அவரை காப்பாத்துங்க. இப்போ அவருங்க கூட தான் இருக்காரா? இல்ல மேம், இப்ப அவர் தன்னோட வண்டியில இருக்காரு. செபஸ்டியன் ரோட் பக்கத்துல பழைய போஸ்ட் ஆபீஸ் இருக்குல்ல, அங்கதான் இருக்காரு. இத பாருங்க மேம், இப்ப எங்க 2 ஆபீசர்ஸ் அந்த ஏரியால தான் இருக்காங்க. நீங்க உங்க வண்டி டீடைல்ஸ் சொல்லுங்க. ஒயிட் டெஸ்டர், அப்புறம் வண்டியோட நம்பர் 2536. மேடம் அவரை காப்பாத்திடுவீங்கல்ல? நீங்க கவலைப்படாதீங்க, உங்க புருஷனுக்கு எதுவும் ஆகாது. ஓகே போர்வே, அபிஜித்துக்கு கால் பண்ணி அந்த வண்டியை பத்தின டீடைல்ஸ் கொடு. இம்மிடியட்டா ட்ரேஸ் பண்ண சொல்லு. தயா அதே நம்பர் தான். இவன் ஏன் வண்டியை எப்படி ஓட்டுறான்? இப்படியே போனா இவன் ஆக்சிடென்ட் பண்ணிடுவான் போல இருக்கே. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, நான் சாக விரும்பல, என்ன மன்னிச்சிரு. அவர் இப்ப வண்டியில யார்கிட்ட பேசுறாரு? வண்டியில யாருமே இல்ல. அட வினீத், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வண்டியில யாருமே இல்ல. நீங்க என்ன குருடா? பார்த்தா தெரியல, இவ்வளவு நேரம் என்ன கூப்பிட்டு இருக்காங்க. இந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன மன்னிச்சிரு, நான் சாக விரும்பல. உனக்கு என்ன பைத்தியமா? வினீத் வினீத் வினீத், உன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வண்டியை நிப்பாட்டு. அங்கிள், கொஞ்ச நேரம் என் கூட விளையாடுறீங்களா? ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன விடு. வினீத் வண்டியை நிறுத்து, சைடுல. நிறுத்த வினீத். நீங்க தானே எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, வினித்துக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல. கடைசியில எப்படி இந்த மாதிரிலாம் ஆச்சு? இங்க பாருங்க மேடம், ஒருவேளை அவரோட உயிருக்கு வேற யாராலையாவது ஆபத்துன்னா நாங்க கண்டிப்பா அவரை காப்பாத்திருப்போம். ஆனா அவரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்காரு. உங்களுக்கே தெரியும்ல அது எவ்வளவு ஆபத்துன்னு. இல்ல, அவரோட லைஃப் அவர் சரக்கு அடிச்சனால சாகவே இல்ல. இது அவங்களாலதான் நடந்திருக்கு. ரொம்ப நாளாவே அவங்க அவரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கன்னா யாரு?
காலையிலயும் ராத்திரிலயும் தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை டிஸ்டர்ப் பண்றாங்க. அவர் அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டாரு தெரியுமா? ஏதாவது அவர் தன்னோட வேலைக்கு கூட வெளியில போக முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டாரு. இப்போ நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. மேம், வினிதோட மரணம் எங்க கண்ணு முன்னாடி நடந்துச்சு. அந்த நேரத்துல காருக்குள்ள யாருமே இல்ல மேடம். அப்போ நீங்க அவரோட மரணத்துக்கு காரணம் வேற யாருன்னு சொல்றீங்க? ஏன்னா அவரை கொலை பண்ணிருக்காங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. மர்டரா? உங்களுக்கு தெரியுமா அது யாருன்னு? ஆண்மக்கள் தான். நீங்களாம் அந்த ஆன்மாவை பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஆனா வினித் அவர் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சதா சொல்லுவாரு. சிஐடி ஆத்மாக்களெல்லாம் நம்புறது இல்லைங்க. நீங்களும் நம்புவீங்க சார். ஒருவேளை நீங்க 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பார்த்திருந்தா. லீலா எழுந்துரு, எழுந்துரு லீலா, எழுந்துரு. வினித், 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 என்னாச்சு வினித்? அங்க கபோர்டுக்கு மேல அங்க என்ன இருக்கு? லீலா, கபோர்டுக்கு மேல யாரோ என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தூங்க விட மாட்டாங்க. வினித், அங்க யாரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ கண்டிப்பா ஏதாவது ஒரு கெட்ட கனவு கண்டிருப்ப. அதுதான். சரி வா, வந்து தூங்கு. நான் கனவு எதுவும் பார்க்கல. பாரு, இப்ப கூட அவன் என்ன முறைச்சிட்டே இருக்கா. உனக்கு தான் தெரியல. வினித், அங்க யாரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். வா, வந்து தூங்கு. வா, தூங்கு வினித். பாரு, ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க, அதான் இப்படி சொல்ற. சாரி, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இது வினித் எந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாரு? அதுதான் எனக்கும் தெரியல சார். சரி, வினித் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? சார், அவரோட கம்பெனி ஹாஸ்பிட்டல்ஸ்ல மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. உறுதியா சொல்ல முடியுமா அந்த கொலை ஆவிதான் பண்ணிச்சா? சார், முதல்ல எனக்கு அப்படி தோணலதான். ஆனா நான் எப்பவுமே எந்த ஆன்மாவையும் பார்த்ததில்ல, அதுங்களோட சத்தத்தையும் கேட்டதில்ல. ஆனா அதுக்கப்புறம் வினித் சொல்ற விஷயங்கள்லாம் ஒன்னொன்னா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இல்ல, அவர் சொல்றது எல்லாம் உண்மைதான். பாஸ், இவரோட மரணத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது இவருடைய தலையில ஏற்பட்ட காயம். இது ஆக்சிடென்டால ஏற்பட்ட காயம். டாக்டர் சார், அது கன்ஃபார்மா? வேற யாருமே இல்லையா? தயா, விஷுவலைஸ்டு சாம்பிள் மட்டும் ஒரு இடம் செக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா பிரைம் ஆபீஸ் படி பார்க்கும்போது மரணத்துக்கு காரணம் ஆக்சிடென்ட் தான். பாஸ், இவரோட பிளட் டெஸ்ட் பண்ணப்ப ஆல்கஹாலுடைய அளவு அதிக அளவுல இருந்திருக்கு. ஓ, அந்த காரணத்தினால தான் அவனுக்கு ஹாலுசினேஷன் ஏற்பட்டிருக்கும். வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்படின்னா இது மர்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஃபியூனரலுக்காக பாடியை திருப்பி அனுப்பிச்சிடலாம். அப்படி ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா விஷுவலைஸ்டு சாம்பிளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு என்னமோ தெரியல சார், இந்த கேஸ் அவ்வளோ சாதாரணமாக தெரியல. ஏன்னா நாங்கள் லீலா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த வினித் யார்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தான்னு கேட்டோம். ஆனால் அதுக்கு அவங்க பதிலே சொல்ல. நம்மளும் அந்த ஃபியூனரலுக்கு போய் பார்த்துடலாம். அங்கே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஏதாச்சும் தெரிய வருதான்னு பார்ப்போம். சரி, நீ போ, ஃபியூனரலை அட்டெண்ட் பண்ணிட்டு வா. நல்ல வேலை செத்துட்டான். இந்த மாதிரி தப்பான ஆளுங்களுக்கு இப்படிதான் நடக்கணும். ஆமா, நீ சரியா சொன்ன. அவனோட மரணம் இன்னும் மோசமா இருந்திருக்கணும். அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரோட இறுதி சடங்கு நான் இதே மாதிரி பார்க்கணும். நடந்தவங்க 2 பேருக்கு பெரிய பார்ட்டியை தரேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு பாடி அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்க. சோகமாக இருக்கிறதுக்கு பதிலாக செலிப்ரேஷன் பற்றி பேசுகிற. நான் ஏன் செலிப்ரேட் பண்ணக்கூடாது? நான் இது ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணுவேன். எனக்கு இதே மாதிரி அவங்க 2 பேருக்கும் நடக்கணும். அவங்க 2 பேரும் நெருப்பில் எறிகிறாங்களோ இல்லையோ, உன்னை சிஐடி நிற்க வச்சு கொளுத்திடுவாங்க. சார், ஒரு வேளை நீங்கள் சிஐடிஸ்னா நீங்கள் குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எங்களுக்கு நியாயம் வழங்கணும் சார். ஒரு நிமிஷம்.
நீ என்ன சொல்ல வந்து அதை டீட்டெயிலாக சொல்லு. சார் என் பேர் மோஹித். என்னோட அப்பா பர்பிள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. டாக்டர் சார் அவர் வெண்டிலேட்டர்ல இருந்தாரு. நர்ஸ் டாக்டர் எங்க எங்க அப்பா உயிருக்கு போராடி இருக்காரு. ப்ளீஸ் டாக்டர் கூப்பிடுங்க ப்ளீஸ். என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துறீங்க? கத்தாம வேற என்ன பண்றது? என்னோட அப்பா அங்க செத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் இங்க உட்காந்து டைம் பாஸ் பண்றீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். பேஷண்ட் ரூம்ல இருங்க, நான் வந்துடுறேன். மேம் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். டாக்டர் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? திடீர்னு வென்டிலேட்டர் எல்லாமே நின்னு போயிடுச்சு. வாட்? எஸ் டாக்டர், நான் 2 பேருக்கு மேனுவலி ஆக்சிஜன் கொடுக்க ட்ரை பண்ணேன். டாக்டர் எல்லா பேஷண்ட்டையும் இப்படி காப்பாற்ற முடியாது. வென்டிலேட்டரை சரி பண்ண ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. இந்த பக்கம் வா. பாரு, இது ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம். பேஷண்டோட வீட்டு ஆளுங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். டாக்டர் அங்க நீங்க ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நாங்க வந்து. மேம், ஒவ்வொரு வென்டிலேட்டர்ஸா எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் மத்த வார்டுல செக் பண்ணு. ஓகே மேம். அட, அந்த கம்பெனிக்கு மீடியேட்டர் கால் பண்ணுங்க, அவங்க தான் ஏதாவது செய்ய முடியும். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார் வென்டிலேட்டர் ஸ்டாப் ஆயிடுச்சு சார். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். சார், ஓவரால் வென்டிலேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன? அது எப்படி இப்படி நடக்கும்? வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க சீக்கிரம். ஹலோ ராஜா, சீக்கிரம் ஃபோன் பண்ணு. நீ ஒரு வேலை பண்ணு, டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வர சொல்லு. ராஜா, அவருக்கு என்னாச்சு? நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இங்க இங்க என்ன டிஸ்கஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றீங்க? என் அப்பா அங்க செத்து சரி சரி, ப்ளீஸ் ஓகே, காப்பாத்துங்க. வரேன், நீங்க போங்க ப்ளீஸ் ப்ளீஸ். மேம் மேம் மேம், வெரி பேட் நியூஸ். 2 பேஷண்ட் ஏற்கனவே இறந்துட்டாங்க. இன்னும் 5 பேஷண்ட் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சார் ஒரு வேளை இன்னைக்கு எங்க குடும்பத்தோட ஆளுங்க யாரும் இல்ல அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்க 3 பேர் மட்டும்தான். வினித், மெஹக், அப்புறம் ராஜா. அந்த வினீத் எக்யூப்மெண்ட்ஸ் தானே சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா சார். ஆனால் அந்த மெஹக் ராஜா சார் இந்த பிரச்சனை நடக்கும்போது மேடம் தான் இன்சார்ஜாக இருந்தாங்க. அப்புறம் ராஜா ஹாஸ்பிட்டல் அட்மினாக இருந்தார். அப்போ அங்கே மெஹக்கன் ராஜா மட்டும்தான் வந்தாங்களா இல்லை வேற யாராச்சும் வந்தாங்களா? வந்தாங்க சார். அந்த ஹெட் நர்ஸ் பரிணிதா, அவர் ஷேகர் மெயின்டெனன்ஸில் வேலை செய்கிறாரு. அப்புறம் அவர் டாக்டர் கேதார், இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர். ஓகே, கொஞ்சம் அமைதியா இரு. இந்த கேஸை நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம். உங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா அப்போது உனக்கான நியாயம் கிடைக்கும். இப்பதான் புரியுது அந்த வினீத் எதுக்காக தான் உட்காந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ், நான் சாக விரும்பல, என்ன மன்னிச்சிருங்க. அதோட இன்னொரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. வினோத்தோட மரணத்தை ஏன் இத்தனை பேர் கொண்டாடுறாங்கன்னு. அதாவது வினீத்தோட மரணத்துக்கு யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம். வினீத்க்கு அப்புறம் அந்த கொலைகாரனோட அடுத்த டார்கெட் இந்த மெஹக்கன் ராஜாவாக தான் இருப்பாங்க. என்ன எதுவும் பண்ணிடாத. நீ எதுக்காக என்ன சாகடிச்ச? தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிடாத. இந்த ஆளு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல என்கிட்ட வராத. கற்பனை ஆளுங்க கூட வினீத் அன்னைக்கு பேசிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கு. நீ நினைச்சிருந்தா என்ன காப்பாத்தி இருக்கலாம்ல. எதுக்காக என்ன அநியாயமா சாகடிச்ச? நீ கூடிய சீக்கிரம் சாக போற, தயாராயிரு. அந்த மேம் கூட ஏதோ ஒரு ஷாக்ல இருக்காங்க போல இருக்கு. விடு, என்ன விடு, விடு, என்ன என் கையை பிடிச்ச அப்படி இழுக்காத. இல்ல, என்னோட தப்பு எதுவும் இல்ல. விடு, என்ன விடு, விடு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, வேணாம், என்ன விட்டுரு, என்ன இழுக்காத, வேணாம், வேணாம். வா அப்படி வா. என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் சார். என்னால எதுவும் பண்ண முடியாது. என் பிரச்சனையை நான் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். சரி, கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. அப்ப நிறைய பேர் அங்க வந்தாங்களா? வினீத்தோட இந்த நிலைமையை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களா? எஸ் சார். அவன் இப்போ மெஹக் அப்புறம் ராஜாவோட இறந்து போன செய்தியை கேட்க காத்துட்டு இருக்கான். சார், ராஜா அப்புறம் மைக்கோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க, அப்படியே வினீத் மாதிரி. சார், விஷுவல் சாம்பிளோட ரிசல்ட் வந்துருச்சு. ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு மனுஷனோட ரத்தம் எந்த அளவுக்கு ரெட்டா இருக்குமோ, வினித்தோட ரத்தம்
அதோட ரொம்ப சிவப்பா இருக்கு. ஓ, இப்ப புரிஞ்சு போச்சு. வினீத்துக்கு ஆன்மாக்கள் கண்ணில் தெரிஞ்சிருக்கு. ஏன் சார் அப்படி? பூர்வி, ஒரு மனுஷனுடைய பிளட்டு அதிக அளவில் சிகப்பா மாறுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த மனுஷன் ரொம்ப நாளாவே கார்பன் காம்பவுண்டோட தொடர்புல இருந்திருக்கான்னு அர்த்தம். அந்த கார்பன் காம்பவுண்டால தான் அவனுக்கு ஹலோகினேஷன் ஏற்பட்டு கண்டதையும் பார்த்திருக்கான். அப்படின்னா அந்த வினீத் அந்த கார்பன் காம்பவுண்டோட டச்ல இருக்க வச்சிருக்கான். அதனால வினீத்தோட மென்டல் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அது அவர் மரணத்துக்கு காரணமா இருக்கு. சார், அது அந்த கொலைகாரனுக்கு அந்த கார்பன் காம்பவுண்ட் எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? நம்ம அக்கம் பக்கத்திலேயே இருக்கே. ஒவ்வொரு இடத்துலயும் கார்பன் காம்பவுண்ட் பரவலா இருக்கே. மாடர்ன் வாழ்க்கையில நாம எத்தனை விஷயங்களை யூஸ் பண்றோமோ அது எல்லாமே ஏறத்தாழ எல்லாமே கார்பன் காம்பவுண்ட் தான் வெளியேற்றுது. ஆமா, ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனையை ஏற்படுத்தி யாராவது சதி வேலை கூட செய்யலாம். கார்ல ஏறி உட்காரத்துக்கு முன்னாடி வினீத் ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்டோட கணக்குல இருந்திருக்கான் சார். அதனாலதான் சார் அவனுக்கு இந்த ஹாலுசினேஷன்லாம் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா பாஸ். முதல்ல அந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சிஸ்டத்தை செக் பண்ணணும். பிரச்சனை அதுல தான் இருந்திருக்கும். சோலங்கி சார் ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு. இதுல இருந்து கெமிக்கல் அப்படியே வெளியே வருது. ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பங்கஜ், இதுல பேய் பிசாசு ஆத்மா எதுவுமே கிடையாது. அப்படின்னா இப்ப அந்த கொலைகாரனோட டார்கெட்ல 2 பேர் இருக்காங்க. நேத்து கூட ராஜாவோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப கூட உனக்கு மனநிலை சரியில்லை தான் நினைக்கிறேன். தயா சார், என்ன கதவு திறந்திருக்கு? கொலைகாரன் ராஜா கிட்ட வந்துட்டானா என்ன? இது என்ன செட்டப்னே தெரியலையே. கேண்டில்ஸ், ஓம் ரீம் ஓம் க்ரீம் ஓம் ரீம் ஓம் க்ரீம் ஓம் ரீம் க்ரீம் ரீம் ராஜா. ரீம் ரீம் ஓம் ரீம். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? யாரு நீங்கெல்லாம்? சிஐடி வினீத்தோட இறுதி சடங்குல நம்ம சந்திச்சோம். நீங்க நெருப்புல குதிக்க பார்க்கும்போது நாங்க தான் உங்களை தடுத்தோம். மறந்துட்டியா? இனிமே நீங்க என்னை தடுக்கவோ இல்ல காப்பாற்ற வேண்டிய அவசியமோ இருக்காது. கொலைகாரம் இன்னும் பிடிபடாத வரைக்கும் உன் உயிருக்கும் ஆபத்து தான். சரி, ஒரு விஷயத்த தெளிவா சொல்ல. அந்த பேஷண்ட்ஸோட மரணத்துக்கு காரணம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால மட்டும்தானே? என் மேல இந்த மாதிரி அபாண்டமா பழி போட முயற்சி பண்ணாதீங்க. நான் நிரபராதி. என்னால யாரும் எப்பவும் சாகல. அமைதி, பொறுமையாரு. ராஜா இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு அமைதியா இருக்காரு. அவரை மறுபடியும் கோவப்படுத்தாதீங்க. நீங்க யாரு? ஸ்லோக்குங்கிறது என் பேரு. நான் ராஜாவை பேட் டைம்ல இருந்து பாதுகாப்பா வெளியே கொண்டு வர முயற்சி பண்றேன். ஓ, நீங்க சைக்காட்ரிஸ்டா? சைக்காட்ரிஸ்ட் இல்ல, சைக்கிக் மீடியம். இந்த உலகத்துக்கும் வேற ஒரு உலகத்துக்கும் நடுவுல ஒரு லிங்க் இருக்கு. வேற ஒரு உலகமா? அது என்னடா உலகம்? இது ஒரு ஆத்மாக்கள் வாழும் உலகம். நாங்களும் ஒரு மீடியேட்டர் மாதிரி தான். குற்றவாளியோட உலகத்துல இருந்து ஆரம்பிச்சு ஜெயிலுக்குள்ள தண்டனை வாங்கி கொடுக்கறத நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? நீங்க எதுக்கு என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளணுங்கிறீங்க? நான் ராஜாவை ஆத்மா தாக்குதல்ல இருந்து காப்பாத்திட்டு இருக்கேன். ராஜாக்கு ஆத்மா கிட்ட இருந்து இல்ல, கெமிக்கல் பாய்சன்ல இருந்து தான் காப்பாத்தி ஆகணும். உன்னோட மந்திர தந்திரத்தை எல்லாத்தையும் நிறுத்து. புரியுதா சார்? அதோ அதோ அங்க பாருங்க, அங்க ஒரு கிழமை மாதிரி. நீயா? ஏசி கிட்ட நிக்கிறா பாருங்க. அவன் யார்கிட்ட பேசுறான்? எனக்கு யாரும் தெரியலையே. என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. நீ நம்பினாலும் இல்லைனாலும் இந்த ரூமுக்குள்ள மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மா இருக்கு. அது ராஜாவை காயப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அது இப்ப தெரிஞ்சிடும் பாருங்க. அந்த மீட்டரை வச்சு பார்த்தா ஆத்மா தெரியுமா?
பாத்தீங்களா, அந்த ஆத்மா ஏசி பக்கத்துல தான் இருக்கு. என்னோட இஎம்எஃப் மெஷின் பொய் சொல்லாது. எங்களோட மீட்டர் வந்து தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. புரியுதா? ஃப்ரெடி, எனக்கு என்னமோ ராஜாவுக்கு அந்த கார்பன் காம்பவுண்டோட எஃபெக்ட் அவனோட வண்டியில இருந்து தான் ஏற்பட்டிருக்கும். ஒரு வேலை செய், இந்த மீட்டர் எடுத்துக்கிட்டு போய் காரை செக் பண்ணு. போ ஃப்ரெடி. பங்கஜ், நீங்க சொல்லுங்க, வினீத்தோட ஃபியூனரல்ல என்ன பாத்தீங்க? நான் யாரையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. போய் சொல்லாதீங்க. அப்படி அங்க எதுவுமே பார்க்கலன்னா எதுக்காக பயந்து ஓடுனீங்க? நான் எதுவும் போய் சொல்லல. நான் யாரையும் பார்க்கவே இல்ல. சரி, ஹாஸ்பிட்டல்ல 12 மரணங்கள் நடந்துச்சுல, அதெல்லாம் நீங்க கேர்லெஸ்ஸா இருந்ததுனால நடந்துச்சா? நான் கேர்லெஸ்ஸா இருந்தேனா? பாருங்க, என்னால இதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். நான் டாக்டர் கேதார் கிட்ட கூட பேசிட்டேன். ஆனா அவர் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது சரி, அப்ப அது எல்லாமே டாக்டர் கேதாரோட தப்பா? அதோட பெரிய தப்பு பண்ணது அந்த ராஜாவே தான். அவ அதெல்லாத்தையும் செக் பண்ணிருக்கணும்ல. வெண்டிலேட்டர் சரியா இயங்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டாம்? டைம் இருக்கும்போது சர்வீசிங் நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும்ல. அப்ப ராஜா தான் குற்றவாளியா? ராஜா அப்புறம் வினீத் 2 பேரும் தான். வினீத் கூட அவருக்கு வெண்டிலேட்டர் சப்ளை பண்றதுக்கு முன்னாடி பல தடவை செக் பண்ணிருக்கணும். அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்திருக்கணும். எத்தனை உயிர்கள் அந்த வெண்டிலேட்டர் நம்பி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்படின்னா ராஜாக்கும் வினீத்துக்கும் எதிரா உன் மனசுல நிறைய வெறுப்பு இருக்கு. வினீத் இறந்து போனதும் நீ ரொம்ப சந்தோஷப்பட்ட. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒரு டாக்டருங்க. என்னோட வேலை பேஷண்ட்ஸோட உயிரை காப்பாத்துறது. யாராவது செத்தா நான் எப்படி சந்தோஷப்படுவேன்? அவன் வந்துட்டான். அவன் மறுபடியும் வந்துட்டான். அங்க அங்க. ஆனா இங்கதான் யாருமே இல்லையே. இருக்கா? பின்னாடிதான். அட, அங்க யாருமே இல்ல. இங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. காரோட ஏசில எந்த கார்பன் காம்பவுண்டும் இல்ல. வீட்டுக்குள்ளேயே போய் செக் பண்ணலாம் வா. சொல்லு பூர்வி. மயக்கோட வீட்டுல கெமிக்கல் கிடைக்கலையா? சரி, அந்த கொலகாரம் மாட்டாத வரைக்கும் நீ அவன் குடியேறு, சரியா? சார், கார்பன் காம்பவுண்டிங் எங்கேயுமே இல்லை சார். எவ்வளவு தேடினாலும் எந்த கெமிக்கலும் கிடைக்காது. விஞ்ஞான உலகத்தையும் கெமிக்கல் உலகத்தையும் தாண்டி இன்னும் சில உலகங்கள் இருக்கு. நீங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும். பயமுட பேசாத. உன்னை பேசுன்னு சொல்ற வரைக்கும் வாயே திறக்க கூடாது. ராஜாசம், நீங்க பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நாங்க இங்கதான் இருக்கோம். அந்த கொலகாரம் மாட்டாத வரைக்கும் சிஐடி உங்க கூட தான் இருப்பாங்க. எனக்கு சிஐடியோட தயவு தேவையில்லை. இவரு தான் இருக்காருல்ல என்ன பாதுகாக்க. கேட்டுச்சா? இது எப்படின்னு புரியலையே. ராஜா வீட்டுல இருந்தும் கெமிக்கல் கிடைக்கல, மெஹக் வீட்டுல இருந்தும் கெமிக்கல் கிடைக்கலன்னா எப்படி? சார், நாங்க ராஜாவோட வீடை நல்லாவே செக் பண்ணிட்டோம். ஆனா எங்கேயுமே இல்ல. வண்டியை நல்லா செக் பண்ணிட்டோம், அங்கேயும் எதுவும் கிடைக்கல. அதெல்லாம் சரி தயா. எந்த கெமிக்கலும் கிடைக்கலங்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கு எப்படி ஹாலுசினேஷன் வந்துச்சு? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. சார், எப்படி வினித்தோட கார் ஏசியில் கெமிக்கலை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது சாதாரண ஆளுங்களெல்லாம் பண்ண முடியாது சார். அது ஏதோ எக்ஸ்பர்ட் தான். நாம ஒன்று பண்ணுவோம், அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டை செக் பண்ணுவோம். ஒருவேளை அங்க யாராவது இருக்கலாம்ல, கெமிக்கல்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சவங்க, இல்ல கெமிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். இப்படி அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸையும் வர சொல்லு. இந்த சீஃப் நர்ஸ், அவங்க பேரு என்ன, பரிணிதா, அப்புறம் சீஃப் டெக்னீஷியன் சேகர், அப்புறம் மாலிக், கேரா, எல்லாரையும் வர சொல்லு. அப்ப தெரியும். உன் பேரு சேகர் தானே? எஸ் சார்.
ஹாஸ்பிட்டலோட ஹெட் மெக்கானிக், மெயின் டெக்னீஷியன். அப்ப ஹாஸ்பிட்டல்ல எந்த மிஷினுக்காவது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா முதல்ல உனக்கு தானே அது தெரியும். உண்மைதான் சார். ஹாஸ்பிட்டல் வென்டிலேட்டர்ல பிரச்சனை வந்த விஷயம் உனக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? சார் அது முதல்லயே தெரியும். அப்புறம் ஏன் நீ அதை சரி பண்ணல? நீ ஏன் எதுவும் பண்ணாம இருந்த? சார் அதுல என்னோட தப்பு எதுவும் இல்லை. அப்ப அது யாரோட தப்பு? சார் நான் மெஹக் கிட்ட வென்டிலேட்டர் பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். வென்டிலேட்டர்ல பிரச்சனை இருக்கு, அது எப்போ வேணாலும் டேமேஜ் ஆகும்னு. அப்ப வென்டிலேட்டர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீ அதை சொல்லியிருக்க. எஸ் சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். டாக்டர், நான் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனேன்ல, வார்டில் இருக்கிற வென்டிலேட்டர்ஸ் எல்லாம் சரியா வேலை செய்யலன்னு. ஓ, ஏற்கனவே நான் அதை நல்லா படிச்சுட்டேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அதுக்கு கண்டிப்பா நான் ஏதாவது பண்றேன். டாக்டர் இது ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். ஆமாம்மா எனக்கு தெரியும். மேம், எஸ் மேம் உங்களை அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இமீடியட்டா வர சொன்னாங்க. ஓகே போ. ஓகே மேம். டோன்ட் வெரி ஷேகர், நான் ஏதாவது பண்றேன், பார்க்கலாம். சார் நான் சொன்ன விஷயத்தை அவங்க சீரியஸாகவே எடுத்துக்கல. அப்புறம் மெஹக்கு பிரச்சனை அதிகமானதுக்கு அப்புறம் பேஷண்ட்டை காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் ராஜா சார் ரொம்ப பதட்டம் ஆயிட்டாரு, எதுவுமே பண்ண முடியல. சேகர் சார், நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யாங்கிறது கூடிய சீக்கிரமே எனக்கு தெரிஞ்சிடும். சார் அதில் மெஹக் கூட தப்பு எதுவும் இல்லை. முதல்லயே அவங்க வென்டிலேட்டர் சரியா வேலை செய்யலைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? சார் நான் ஹாஸ்பிட்டலோட அட்மின் கிட்ட சொல்லிட்டேன், அதான் ராஜா கிட்ட. அதே மாதிரி இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயத்தை யார் யார் ஹேண்டில் பண்றாங்களோ எல்லார்கிட்டயும் சொன்னேன். இது அட்மின் ஹெட் தான் பாத்து. நீங்க அட்மின் விஷயத்தை ராஜா கிட்ட சொல்லிட்டீங்க, அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்க. நீங்க அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் தானே, அப்ப உங்களுக்குன்னு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லையா? சார் நான் என் வேலையை கரெக்டா தான் செஞ்சிருக்கேன், அதனால தான் நேரடியா ராஜாவோட கேபினுக்கே போனேன். மிஸ்டர் ராஜா, சொல்லுங்க சார். என்ன நடக்குது? முதல்ல இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏராளமான பேஷண்டோட உயிர் மூச்சு வென்டிலேட்டர் மூலமா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நீ இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதாவது பண்ணு. கண்டிப்பா சார், நான் சப்ளையர் கிட்ட பேசிட்டு வென்டிலேட்டரை மாத்திடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா பண்ணுங்க. சார் எனக்கு ஒரு விஷயம் தான் சரியா புரியல, அவங்க வென்டிலேட்டர்ஸை ஏன் மாத்தவே இல்லைன்னு. சார் யாரை கேட்டாலும் மாத்தி மாத்தி பிசினஸ் ஏஜென்சியை குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ராஜா, வினேத், அப்புறம் மெஹக்கையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேக்குறாருல, வாயை திறந்து ஏதாவது பதில் சொல்லுங்க சார். ஒரு ஓனரா ஹாஸ்பிட்டலோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா சார் நான் டைரக்டா போய் வென்டிலேட்டர்ஸை சரி பண்ண முடியாதுல்ல சார். என்னோட வேலை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றது. அதை நான் எப்போவோ செஞ்சுட்டேன். ஏன்னா வினித்துக்கிட்ட நான் நேரடியா பேசினேன், இதை நீ ரிப்பேர் பண்றதா இருந்தா ரிப்பேர் பண்ணு, இல்லைன்னா மொத்தமா சேஞ்ச் பண்ணிடுன்னு சொன்னேன். ஆனா அவங்க யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இவன் ஆக்ஷன் எடுக்கல, அவன் ஆக்ஷன் எடுக்கலன்றீங்க. அப்ப நீங்க என்னத்த பண்ணீங்க? திரும்ப திரும்ப வினித் பேரை சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் செத்துட்டான். அடுத்தது ராஜா, அவன் பதில் சொல்ற நிலைமையில இல்ல. சார் எது உண்மையோ அது உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உங்க இஷ்டம் சார். பர்னிதா சொல்லுங்க சார். ஹாஸ்பிட்டலோட ஹெட் நர்ஸ். அப்போ ஹாஸ்பிட்டலை பத்தின எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும்ல? ஆமா சார். அப்படின்னா எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க. அங்க நடந்த விஷயத்துக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. சொல்றேன் சார், நான் சொல்லிடுறேன். இனிமேட்டு இந்த கோல்மால் வேலையெல்லாம் பண்ணாத ராஜா. அப்புறம் இன்னொரு விஷயம், மிஷின்ஸுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ்னா வாரண்டியில் வராது. உங்களுக்கு புது வென்டிலேட்டர் வேணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்ட் பே பண்ணி தான் வாங்கணும். உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. இனிமே எங்க ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட இருந்து எந்த பொருளும் வாங்காது. சிட்டில இருக்க எந்த ஹாஸ்பிட்டலும் வாங்க மாட்டாங்க. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டே வச்சுக்கோ. நான் யாருன்னு தெரியும்ல உனக்கு, முடிஞ்சா பாத்துக்கோ. நடந்ததையெல்லாம் வச்சு பார்த்தா அந்த ராஜா அப்புறம் வினித்தோட சண்டை தான் இதுக்கெல்லாம் காரணம். சார் அவங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால பல பேரோட உயிரே போயிடுச்சு. ராஜா அப்போ உடனே வென்டிலேட்டருக்காக ஏற்பாடு பண்ணிருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல 3 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணிருக்காங்க. அப்படியா? 3 பேர் இருக்காங்களா? அப்ப அந்த 3 பேரையும் தூக்குங்க, அப்ப தெரியும். ஹலோ ஏசிபி பிரத்யுமன். வாட்? ஓகே, நான் இப்போ இமீடியட்டா வரேன். சார் என்னாச்சு? அந்த ராஜா இறந்துட்டானா?
அந்த ரூம்ல செக் பண்ணலாம். ஆ எதுக்கும் மேல போய் பார்க்கலாமா? என்ன சார் இது? இந்த ரூமுக்கு வந்த உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. பாருங்களேன் எப்படி ஆடுதுன்ட்டு. மை காட், நாம இங்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது தயா. நம்ம ப்ரொடெக்டிவ் காஸ்டியூம் போட்டு தான் ஆகணும். ப்ரொடெக்டிவ் காஸ்டியூமா? அது எதுக்கு? நம்ம பாதுகாப்புக்காக. இங்க பாரு, அதிக அளவுல மீட்டர் ரீடிங் இங்க தான் இருக்கு. இதோ இந்த ஏசி கிட்ட. சார் அப்படின்னா அது வந்து பங்கஜ் ஜாக்கிரதை, தப்பி தவறி ஆன்மா அது இதுன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சார் இந்த இந்த மீட்டர் எதை நோக்கி ரிங் ஆகுது? சொல்றேன், முதல்ல இங்க இருந்து போலாம். வா வெளியே. பாத்தியா தயா, இதுதான் இஎம்எஃப், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிடெக்டிவ். இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸா? சார் இந்த காலத்தில் எல்லா எலக்ட்ரிக் டிவைஸ்லையும் இருக்கும்ல, டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ் அப்படின்ட்டு. ஆமா தயா, ஆனா இந்த அப்ளையன்ஸோட இஎம்எஃப் ஹிடனா இருக்கும், மறைச்சு வச்சிருப்பாங்க. ஜனங்களுக்கு எந்த மோசமான எஃபெக்டும் வரக்கூடாதுல்ல. அது என்ன மோசமான விளைவு? பாரு, அதனால தான் ஜனங்களுக்கு நோஷியா வந்துடும், பதட்டமா இருப்பாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருந்தாங்கன்னா அப்புறம் ஹலோசினேஷன் ஏற்படுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ, அப்படின்னா ராஜாவுக்கு இந்த ஆல்சினேஷன் கெமிக்கலால ஏற்படல, அப்படிதானே? வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸால தான் ஏற்பட்டிருக்க. ஏன்னா அதோட இஎம்எஃப் ஓப்பன்லி இருந்திருக்க. அதேதான் சார். அப்படின்னா இதை வேணும்னு யாரோ பண்ணியிருக்காங்க இல்ல? வாய்ப்பு இருக்கு தயா. அதனால தான் அவர் பதட்டமா இருந்திருப்பாரு, உள்ளுக்குள்ள ரொம்ப துக்கமா இருந்திருப்பாரு. ஏன்னா அவருடைய பேஷண்ட்டை காப்பாற்ற முடியல. அதோட ஹலோசினேஷன் அவருடைய பதட்டத்தை இன்னும் ஜாஸ்தியாக்கி இருக்கும். அந்த பதட்டத்துல தான் வினித்துக்கும் மரணம் ஏற்பட்டிருக்கு போல இருக்கு. கண்டிப்பா. அப்புறம் அசோக், அவனுக்கு இதெல்லாம் ஏற்பட காரணமே அவன் எப்பவுமே இந்த இஎம்எஃப்-ஓட கான்டாக்ட்ல இருந்திருக்கான். ஆனா இங்க இருந்து எந்த கார்பன் கம்பவுண்டும் கிடைக்கல. அது எப்படி கிடைக்கும்? ஏன்னா அவங்க இஎம்எஃப் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அளவுக்கு அதிகமான ரீடிங் இருக்கு. பெட்ரூமோட ஏசில இருந்து அது வந்திருக்கு. அந்த ஏசில தான் அவங்க ஏதோ கோல்மால் வேலை பண்ணிருக்காங்க. அப்படின்னா அந்த மேக்கோட வீட்ல கூட இந்த இஎம்எஃப். ஓ நோ, நம்ம உடனே பூர்விக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். உனக்கும் உயிர் மேல கொஞ்சம் கூட ஆசை இல்லையா? நீ மறுபடியும் என்ன கொல்ல வந்திருக்கியா? நீயா? நான் உன்னை செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் கொன்னேன். ஏற்கனவே நீ ஒரு குற்றவாளி. குற்றவாளிங்களுக்கு வீடு குடும்பம் எதுவுமே இல்லையா? உன்னால என் பொண்ணு அனாதை ஆயிட்டா. இந்த ரத்த கசிவை பாக்குறல்ல, இதுக்கு எல்லாம் காரணம் நீதான். இப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாரு, என்கிட்ட வராத. அடிச்சே கொன்றுவேன். இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். என்கிட்ட வராதன்னு சொன்னேன். அடிச்சே கொன்றுவேன் உன்னை. சொல்றேன்ல, கிட்ட வராதேன்னு. பூர்வி, என்ன பண்ற நீ? விடு. சார் அந்த ஆளு என்னது? சார் இங்க. சார் பாத்தீங்களா, இவனை என்ன கொல்ல பார்த்த பாருங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க, வெளியே போங்க ப்ளீஸ், சீக்கிரம். இவங்க தான் அந்த 3 பேர். இவங்களுக்கு தான் கெமிக்கல் இன்ஜினியரிங் கூட கனெக்ஷன் இருந்திருக்கு. சுஹாஸ், தீபக், அப்புறம் கிஷோர். கொலகாரம் இவங்கள யாரா வேணா இருக்கலாம். இல்ல அபிஜித், காரோட என்ஜின்ல கெமிக்கலை செட் பண்றது ரொம்ப வித்தியாசமான விஷயம். அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை அந்த அளவுக்கு இன்டெலெக்சுவலா யூஸ் பண்றது அது வேற விஷயம். எனக்கு தெரிஞ்சு இவன் வேற மாதிரி ஆளு. அவன் சயின்ஸை, மெடிக்கல் சயின்ஸை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஒன்று டாக்டரா இருக்கணும், இல்ல சயின்டிஸ்டா இருக்கணும். இதை யார் செஞ்சிருந்தாலும் சரி, அவன் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட பத்தி A to Z தெரிஞ்சவன். அடுத்த மெஹத், அப்புறம் ராஜா, இவங்க 2 பேரும் அடுத்த 2 ஹவர்ஸ்க்கு EMF எஃபெக்ட்ல இருக்கணும்னு நினைச்சிருக்கான்.
ஒருவேளை அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல இந்த EMF அங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம்ல. அப்படின்னா சார் அது வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதாவது மிஷின்ல கூட ஏதாவது கோல்மால் வேலை பண்ணிருக்கலாம். கண்டிப்பா தயா, கண்டிப்பா. அப்ப இந்த காரியத்தை செஞ்சவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் தான். இதான அந்த இடம். மெஹக் அப்புறம் ராஜா உட்கார்ந்து இருந்தாங்களே. ஆமா சார். வேற யாரெல்லாம் இந்த ரூமுக்குள்ள வந்துட்டு போவாங்க? சார் ஸ்டாஃப் மட்டும் தான் உள்ள போறதுக்கு அனுமதி இருக்கு. அதுவும் ஏதாவது வேலை இருந்தா மட்டும்தான். அப்படின்னா வெளியாளுங்க யாரும் உள்ள வந்து போக முடியாதுல்ல? இல்ல சார், இன்னும் சொல்ல போனா எங்க பேஷண்ட்ஸால கூட உள்ள போக முடியாது. அப்படின்னா ஸ்டாஃப்ல எவனோ ஒருத்தனா தான் இருக்கணும் இல்லையா? அப்படின்னா உங்களை ஒருத்தன் தான் கொலைகாரன். எப்படி சார் அதை சொல்றீங்க? அதை நாங்க சொல்லல, அது இந்த EMF மிஷின் தான் சொல்லுது. மொத்த ரகசியத்தையும் சொல்லிடுது. அப்புறம் இந்த EMF மிஷினை வச்சு பார்க்கும்போது இந்த ஏசில ஏதோ ஒரு கோல்மால் இருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா ராஜாவையும் மயக்கையும் கொல்ல பார்த்துருக்காங்க. ஆனா பாவம் அதுல ராஜா செத்து போயிட்டான். ஏசில கோல்மால்னா நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அதாவது இந்த விஷயம் அந்த ரூம்குள்ள இருந்த ஆளுக்கு தான் புரியும். அவன் தான் கொலைகாரன். இன்னைக்கு அவன் இங்க ஒரு ப்ரொடக்டிவ் கீர் போட்டுட்டு வந்திருக்கான். ஏன்னா அவனுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சில இருந்தா அவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. என்ன? யார் அது? வா. உன்னோட ஃபேஷன் சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சேகா. ட்ரெஸ்ஸுக்குள்ள இந்த பாதுகாப்பு கவசமா? உன்னோட ரகசியம் எல்லாம் வெளியே வந்துருச்சு. உன்னை பத்தி மொத்த டீட்டெயில்ஸையும் தூக்கியாச்சு. நீ தான் இங்க இருக்கிற சீஃப் டெக்னீஷியன். அதாவது இந்த ஏசியில கோல்மால் வேலை பண்றதெல்லாம் நீ தான்டா. மரியாதையா சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஆமா, நான் தான் இதெல்லாம் பண்ணேன். நான் பெருசா என்ன தப்பு பண்ணேன்? மெஹக் அப்புறம் ராஜா மேல குற்றம் சுமத்தினேன். இவங்களால 12 பேஷண்ட் உயிர் இழந்துட்டாங்க. அதை என்னால் தாங்கிக்க முடியல. அப்போ நான் என்ன நினச்சேன்னா இவங்களுக்கும் அதே மாதிரி மரணம் கிடைக்கணும்னு. அந்த 12 பேர் செத்த மாதிரி. அதனால தான் EMF அப்புறம் கார்பன் கம்பவுண்டை வச்சு விளையாட ஆரம்பித்தேன். ஏன்னா அப்போ தான் அப்படி ஒரு மரணத்தை கொடுக்க முடியும். வெறும் மரணம் இல்லை, அதி பயங்கரமான மரணம். இதுதான் என்னோட பிளானிங். நியாயம் வழங்குறதுக்கு மட்டும்தான் இங்க சட்டம் இருக்கு. வேற எவனும் அதை தொடக்கூடாது, புரியுதா? உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த கெமிக்கலால தான் அவங்க எல்லாருக்கும் ஆலுசினேஷன் ஏற்பட்டிருக்குன்ட்டு. செத்து போன பேஷண்ட்ஸ் அவங்க திரும்ப வந்த மாதிரியே தோணும். அவங்கள பார்க்குறவங்க பைத்தியம் ஆயிடுவாங்கல்ல, கரெக்டா? நான் என் லட்சியத்தில் ஜெயிச்சிட்டேன், அது போதும். நான் எப்படி ஒரு மரணத்தை எதிர்பார்த்தனோ வினித் ராஜாவுக்கும் அந்த மரணத்தை கொடுத்தேன். ஆனா ஒன்னே ஒன்று, மெஹக்க லாஸ்டா நீங்க காப்பாத்திட்டீங்க. வெற்றி நீ எப்ப அடைவேன்னா குற்றங்கள் நீ எதுவுமே செய்யாம நல்ல விஷயங்களை செய்யும் போது மட்டும்தான். உனக்கும் அவங்க 2 பேருக்கு அப்புறம் என்னடா வித்தியாசம்? இப்ப நீயே ஒரு கொலைகாரனா நின்றுகிட்டு இருக்க. உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்ன்றதுக்கான முடிவை கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும்.